ஏய் நீங்கள் என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு வண்டி எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டி வந்துட்டுருக்கீங்க? அந்த பாட்டி மரம் அடிச்சிருப்பீங்க, வண்டியை வேற இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டி வந்துட்டுருக்கீங்க. நீ யாரா பூமரு? நான் எப்படி வண்டி ஓட்டினா உனக்கு என்னடா? ஸ்டீவன் நீங்களாண்ணே? டேய் ஸ்டீவன் என்னடா இது? ஏய் ஆமாடா. டேய் ஸ்டீவன் எப்படிண்ணே இருக்கீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானே? வண்டி ஓட்டுறதுனால நீ தானே இன்ஸ்பிரேஷனு. உன்னை பார்த்தானே வண்டியை ஓட்ட ஆரம்பித்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கண்ணே? அதை விடு, அவர் வண்டியில போயிட்டு இருக்கப்ப கையில மாத்தி மாத்தி போனை பேசிட்டு போவாரு. அதெல்லாம் பார்த்து அண்ணனுக்கு பெரிய ஃபேனா இருந்தேன்டா. அது மட்டுமாண்ணே, ஒருத்தவங்களை பார்த்து போகலான்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பார்த்து போடாதே. இப்போ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க? ஒரு நாள் எப்பயும் போலயே நானும் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். சுத்தமாக என்கிட்ட ஸ்டெடியே இல்லை. அப்போ எந்த தப்புமே பண்ணாத ஓரத்தில் இருந்த சின்ன பையன் மேலேயும் வண்டியை விட்டு நானும் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சுண்ணே? என்ன ஆச்சுங்கிறது கடைசி உனக்கே புரியும். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பார்த்து போயிட்டு இருந்தோம். சரி வாங்க. டேய் இப்போ ஸ்டீவனில் பார்த்தோம்னா நாங்கள். எந்த ஸ்டீவடா சொல்கிற? இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி பைக் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஊரே வரலடா அந்தண்ணா. என்னடா சொல்கிற? அவர் செத்து 5 வருஷம் ஆச்சுடா. 2025 ஒரு ஆக்சிடென்ட்ல அவரே செத்துட்டாருடா. அப்படியா? அப்போ இவ்வளோ நேரம் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தது. டே அது பேய்டா. ஓடுறானே, ஓடுற சீக்கிரம். டூ வீலருன்றது ஒரு அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு கருவி, அவ்வளோதான். அதை விட்டுட்டு வேகமாக போனால் தான் கெத்து சீனுன்னு சுற்றுற கூட்டமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் மட்டும் ஒரு வாரத்துக்கு 462 பேர் சாகுறாங்க. தமிழ்நாட்டில் சொல்லவா வேணும், ஒரு வாரத்துக்கு 34 பேர். அதில் தப்பே பண்ணாதவங்க எத்தனை பேர்? இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்படி பைக் ஓட்ட போகிறேன்ட்டு. கடைசியாக 40ல் போனால் 80 அடியும் வாழலாம், 80ல் போனால் 40க்குள்ளேயே போயிடுவோம்.